வணக்கம். என் பேர் ஜோதி. மதுரையை சேர்ந்த வெள்ளக்காளியோட அக்கா. நான் திருச்சியில் இருக்கேன். என் தம்பியை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உள்ளேயே ஜெயிலுக்குள்ளேயே வச்சு கொலை செய்கிறதுக்கு திட்டம் தீட்டினாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். 5-6 மாதத்துக்கு முன்னாடி வெளியுமே பெரம்பலூரில் வச்சும் கொலை செய்ய திட்டம் தீட்டாங்க. மொத்தம் அவன் உள்ளே இருக்கான். உள்ளே இருக்கும்போதே கொலை செய்யணும்னு திட்டம் தீட்டுறவங்க ரவுடி இல்லை. நம்மளை கொலை பண்ண வந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட்டு பார்த்துக்கிறது அடங்கி அவன் பாட்டுக்கு இருக்கிறவங்க ரவுடி. இப்போவுமே தம்பி பேரை சொல்லி வெளியே பசங்கள்லாம் ரீல்ஸ் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன விவரம் தெரியல. ஆனால் நான் ரீல்ஸ் போடுற பசங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம ரீல்ஸ் போடுறதுனாலையோ நம்ம பெரிய ஆளும் காட்டிக்கிறதுனாலையோ இன்னும் ஆக போகிறதில்ல. ரவுடின்ற பேரை தவிர வேறு என்னமே கிடைக்க போகிறதில்ல. காலியை பார்த்தீங்களா? ரீல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும், ஆனால் நீங்கள் ரீல்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் காலி A+ கேட்டகரி ரவுடின்ண்டே அவன் ஊர்ஜிதமானது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் மேலே கொலைக்கேசி எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ரவுடின்ற பேர் இல்லை. என்றைக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்லலாம் அவன் முகம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சோ ரவுடின்னு முத்திர குத்திட்டாங்க. இந்த கேஸ் எல்லாமே அவன் உள்ளே இருக்கும்போது போட்ட கேஸ் தான். எதுவும் வெளியே இருக்கும்போது போட்ட கேஸ் தான் இல்லை. காலியை முடிக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி கவர்மெண்ட்லேருந்து அப்போ உள்ள கவர்மெண்ட்லேருந்து எல்லாருமே பண்ணது தான். இப்போ என் தம்பி எதுக்கு இப்படி ரவுடி ஆனான்னு சொல்லி அதை கொஞ்சம் திரும்பி பார்க்கலான்றது. இப்போ எப்படி என் தம்பியை கொல்லணுன்னு கும்பல் அதாவது குருசாமி குரூப் எப்படி துடிச்சிக்கிட்டு இருக்காங்களோ இதே மாதிரி தான் எங்கள் அண்ணனை கொல்ல முயற்சி பண்ணாங்க. இப்போ குருசாமிக்கும் என் தம்பிக்கும் இந்ததுனால எங்கள் அண்ணனை கொண்டனால பகைன்னு சொல்கிறோம். எங்கள் அண்ணனுக்கும் அவங்களுக்கும் என்ன பகை? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குருசாமியோட தங்கச்சி கூட ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தாங்க. அந்த கொட்ராஸ் என்கவுண்டர் அப்போ அந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் தம்பி எங்கள் அண்ணன் எல்லாத்தையும் அவன் கத்தியால் வரட்டினான். இவங்க கோவத்தில் போய் செஞ்சுட்டாங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? செஞ்சுட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அப்போ 23 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணனை கொலை பண்ணிவிட்டு விடுதலைன்னு வெளியே வந்துட்டாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுத்து உள்ளே வச்சுருந்தா இவ்வளோ பிரச்சனைக்கு வேலையே கிடையாது. இன்றைக்கி அவங்க வாயாலே ஒத்துக்குறீங்க, நாங்கள் தான் கொண்டோம் அப்படின்னு சொல்லி. இப்போயே அந்த கேஸை தோண்டி எடுக்க மாட்டேறீங்க. அவங்க தங்கச்சியே அவங்க வாயாலே சொல்கிறாங்க, நாங்கள் தான் போய் செஞ்சோம், எங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் கோவத்தில் போய் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி. அப்போது கொலைவெறி ரவுடிஸை எங்களுக்கு கூலிப்படையை வச்சு செய்கிறதோ இல்லை ஆள் கடத்தல் பண்ணுறதோ அது பண்ணுறது அதெல்லாம் எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. இரு தரப்பு கிடையாது பிரச்சனைனா அவங்க எங்களை அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நாங்கள் ஏடிஎம்கேல இருந்ததுனால டிஎம்கேக்காரங்க சப்போர்ட்டோட இவங்களை அழிச்சா மட்டும்தான் டிஎம்கே அந்த இடத்துல வர முடியுன்ற ஒரு சூழ்நிலைக்காக மட்டும்தான் எங்கள் அண்ணன் சொன்னாங்க. இப்போ எங்களை தம்பியை கொல்ல பார்க்குறதுமே அதுக்காக தான். திருந்தணும்னு நினைக்கிறவங்க என் தம்பி கொல்ல வந்தாலுமே பேசாமல் தானே இருக்கான். போலீஸை வெடிகுண்டு வீசி எல்லாம் பண்ணி கொல்ல வந்தாலுமே அவன் இப்போ 5-6 மாதம் ஆச்சு. A+ ரவுடி, அந்த ரவுடி இந்த ரவுடிங்கிறீங்க. 4 ஸ்டேட்லேயும் அவனுக்கு ரவுடி இருக்குது, எல்லா கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறவன் இன்னும் ஒரு நிமிஷம் ஆகுமா நம்மளை கொல்ல வந்தவங்களை திருப்பி கொல்லணுண்டு? அவன் கவர்மெண்ட் பார்த்துக்குறோம் போதும், இதோட நம்மளோட வாழ்க்கையை நம்ம பார்ப்போம், நம்மளால் மற்ற குடும்பம் பாதிக்கக்கூடாதுன்னு அவன் உணர்ந்து அவன் பாட்டுக்கு பேசாமல் இருக்கான். அப்படி இருக்க விட மாட்டீங்க. கவர்மெண்ட் அவங்கள தடுக்கத்தான் பார்க்குதே தவிர ஒடுக்க பார்க்கல. அவங்கள ஒடுக்கினா மட்டும்தான் இதோட தீர்வு கிடைக்கும். ராசியாக போங்கன்னு இப்படி விடாமல் துரத்தி நான் அந்த பக்கம் என்ன நடந்தாலும் காலி பொறுப்பு அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் பக்கம் என்ன நடந்தாலும் குருசாமி பொறுப்பு. அப்படி தானே மக்கள்லாம் கீழே கமெண்ட் போடுறாங்க, வெள்ளைக்காளியை சுட்டு கொள்ளணும், வெள்ளைக்காளியை என்ன விட்டு வச்சுருக்கீங்க, வெள்ளைக்காளியை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? வெள்ளைக்காளி யார் உங்கள் வீட்டில் பிரச்சனை பண்ணும்? உங்கள் வீட்டில் ஒரு அண்ணனை ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, ஜாலியாக இருக்கீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த இடத்துல நீங்கள் அந்த தெருவில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க உள்ளே வர முடியாதுன்றக்காண்டி உங்கள் வீட்டில் ஒரு ஆளை கொள்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கொண்டுவிட்டு அடுத்தது விடுதலை வாங்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நான் திருப்பி கத்தி எடுத்தா தான் அதுக்கு தீர்வுங்கன்னு நான் சொல்ல வரல. வாழவே விட மாட்டாங்க, அடுத்து நம்மளை வெட்டி கொல்ல போகிறாங்கன்ற ஒரு சூழ்நிலை வர்றப்ப என்ன தான் பண்ண முடியும்? கவர்மெண்ட்டு பார்த்து தடுக்கணும். சரி, கவர்மெண்ட்டு பார்த்து தடுக்குதுன்னு சொல்லி தான் இப்போ நாங்கள் பேசாமல் இருக்கோம். அப்போ என்ன பண்ணுறோம்? ஒன்றுமே பண்ணலையே. கொல்ல வந்தாலுமே கொண்டு போடாமல் தான் நின்றோம். நாங்கள் என்ன செஞ்சோம்? வாழணும்னு நினைக்கிறோம், கொல்ல பார்க்குறாங்க. சரி, பார்த்துக்கறலாம். இதே மாதிரி தான் அப்போ இருந்து கொல்ல பார்த்துட்டே தான் இருக்காங்க. கோபத்தில் திருப்பி அங்கே சரி எங்கே சரி அடுத்தட்டு நடந்துட்டு இப்போவே திருந்தி இருக்கேன். மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.
இல்லை இது மாற்றி காளியை கொன்னுட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாற்றிக்கணும். அது தவறான தவறு. காளி இருக்கிறனால மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து இதோடு போய்கிட்டு இருக்கு. இப்போ காளியே உணர்ந்து இல்லை வேண்டாம், நம்மளுக்கு பிரச்சனை வேண்டாம், நம்ம மனைவி பிள்ளைகளோட வாழணும்னு நினைக்கிறால மட்டும்தான் இந்த 6 மாதமாக அவங்க கிட்ட வந்து அத்தனை பேர்த்த போலீஸை இது வெடிகுண்டு வீசி எல்லாம் பண்ணி இவனை கொல்ல வந்துமே காளி பேசாமல் இருக்கான். இதுலேயே தெரியும் காளி பொறுமையாக தான் இருக்கான். காளி எந்த இதுக்கும் போகலை, காளி எந்த இதுக்கு வரல, திருந்திட்டான். நீங்கள் சொல்லலாம் எல்லா தவறும் பண்ணிவிட்டு இப்போ திருந்தினா எப்படி? தவறு பண்ணலைங்க. உயிரை காத்துக்கிறதுக்காண்டி தற்காப்புக்காக பண்ணுற எதுவுமே தவறு இல்லைங்க. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, போலீஸையும் மீறி வராங்க. அவங்க எவ்வளோ பெரிய ரவுடியாக இருப்பாங்க. குருசாமி ரவுடின்னு ஒரு நாளும் போட மாட்டீங்க. அவன் மயன் விகேஜி மணி ரவுடின்னு ஒரு நாளும் போட மாட்டீங்க. கொல்ல வர்றாங்க, ஜெயிலுக்குள்ளேயே கொல்ல வர்றாங்க, எல்லாம் பண்ண வர்றாங்க. அவங்கள ரவுடின்னு முத்த குத்துற மாட்டீங்க. வெள்ளைக்காளி 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 இப்படி பேர் எடுத்ததுக்கு காரணம் வெள்ளைக்காளி பசங்க தான். தம்பியில் உங்களுக்கு ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேயா, தயவு செஞ்சு குருசாமியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள். அதை சட்ட மூலியமாக நம்ம தீர்த்துக்கிடுவோம். இன்னொரு உயிர் எங்களாலேயும் போகக்கூடாது, உங்களாலேயும் போகக்கூடாது. வேண்டாம். இனிமேல் வந்து இந்த ரீல்ஸ் போடுறது அது போடுறது, அவங்க ரீல்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, வெள்ளைக்காளி போட்ட பையன், வெள்ளைக்காளி ஓடி ஒளிஞ்சிட்டான், வெள்ளைக்காளி அப்படி ஆகிட்டான், உங்களை பற்றி போடுறாங்க பார்த்தீங்களா, அதை பூரா கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்து அவங்கள வந்து கேஸ் போடுற அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். நம்ம சட்டத்தில் உள்ள வக்கீல்கள் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம கூட உள்ள வக்கீல்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வக்கீல்களை அணுகுங்க. சட்டப்படி எதுனாலும் பார்த்துட்டு போகும். வேண்டாம், இனிமேல் வன்முறை வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஆனால் காளியோட உயிருக்கு வந்து அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்கணும். அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா காளிக்கு எதுவும் ஆகாது, நாங்கள் பார்த்துக்குறோங்கிறத விட அவங்கள ஒடுக்க பாருங்கள். அவங்கள ஒடுக்கிட்டிங்கனாலே பிரச்சனை முடிஞ்சு. காளி வந்து குறைச்சிட்டான், காளி வந்து திருந்திட்டான். காளி வந்து திருந்துறது தப்பு பண்ணலை, தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி எடுத்த முடிவுகளெல்லாம் இப்போ மாற்றிட்டான். கவர்மெண்ட் நம்ம உயிரை காப்பாற்றுன்ற அளவுக்கு வந்துட்டான் அவன். இது வந்து பழிக்கு பழி நடந்த மோதல் இல்லை, தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி அந்த நடக்கிற யுத்தம் தான் அது. இதை விட்டால் நம்மளை அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல பிழைக்கணும், இந்த இடத்துல டிஎம்கேவை கொண்டு வரணும், இந்த இடத்துல வந்து நம்ம கட்ட பஞ்சாயத்து பண்ணணும், மக்களை மிரட்டி ஓட்டு வாங்கி ஜெயிக்கணுங்கன்ற எண்ணம் தான் அவங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து உயிரோடு வாழணுன்ற எண்ணம் தவிர வேறு எந்த எண்ணமே கிடையாது. உயிரோடு வாழ்கிறதுக்காக மட்டும்தான் இந்த 15 வருஷமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். போலீஸாரும் அவங்களுக்கு தான் துணையாக இருந்தாங்க. மதுரை போலீஸார் வந்து அவங்களுக்கு தான் துணையாக இருந்தாங்க. இப்போ ஆட்சி மாறி இருக்குது, போலீஸாரும் மாறி இருப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் வந்து உங்களையே அணுகிறோம். அதனால் பசங்களும் எந்த ஒரு இதுவுமே போடாதீங்க. அது உங்களோட வாழ்வாதாரத்தை தான் பாதிக்கும். காலின்னு ஒருத்தன் உயிரோடு உள்ளே இருக்கேன், பாதுகாப்புக்கு போலீஸ் இருக்காங்க. நீங்கள் வெளியே ரீல்ஸ் போட்டு அது போட்டு இது போட்டு கையை உடைச்சி போலீஸ்காரங்க பிடிச்சி கையை உடைக்க காலை உடைக்க எதிர்பார்ட்டி உங்களை ஏதாச்சும் செய்ய வேண்டாம். இந்த இதெல்லாம் விட்டுருங்க. நம்ம இனிமேல் திருந்தி வாழ பார்ப்போம். காவல்துறையை நாடுவோம். காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ காவல்துறை மேலே நம்பிக்கை இருக்குது. காவல்துறையை நாடுவோம். காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள், அவங்கள இப்போவும் சொல்கிறேன், தடுக்க பார்க்காதீங்க, ஒடுக்க பாருங்கள். அவங்க சரியான விஷக்கிருமி. நன்றி, வணக்கம்.